வணக்கம் ஐயா. இந்த கெயில் நிறுவன தீர்ப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பதிவு செய்யுங்க. இது கருத்து இல்ல. இது கொடுமையான ஒரு திணிப்பு. இது நீதிங்கிற பேர்ல ஒரு பெருத்த அநீதி இது. உச்சநீதிமன்றம் ஒரு கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டு மக்கள் 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு மக்களினுடைய எதிர்கால நலன், மக்களுடைய போராட்டம் இதுக்கு ஓரளவுக்கு மதிப்பளிச்சு தான் இந்த தடையை விதிச்சிருக்கு. எடுத்தோடனே தமிழ்நாடு அரசு ஒன்றும் தடையை விதிக்கல. நாங்கள் பலகட்ட போராட்டங்களை செஞ்ச பிறகு, அதுவும் குறிப்பாக அந்த குழாயெல்லாம் எடுத்து நாங்கள் நொறுக்கி எரிஞ்சிருவோம்னு போய் போராடின பிறகு வேளாண் பெருங்குடி மக்கள் ஈரோடு, இந்த கோவை, திருப்பூர் இந்த பகுதியில் இந்த வேளாண் மக்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் எழுச்சியாக போராடினது பிறகு தான் அரசு இந்த தடையை விதிக்குது. அது ஒரு நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய நலன், அவங்க உணர்வு இதெல்லாம் மதிப்பளிக்காமல் ஒவ்வொரு தீர்ப்பையும் சொல்வது இது ஒரு நீதியா இல்லை அநீதியா, அது ஒரு திணிப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது இந்த எரிவாயு, எனக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற வரைக்கும் அது நெடுஞ்சாலை வழியே கொண்டு வருது அந்த குழாயை. ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே வரும்போது எதுக்காக விளைநிலத்துக்குள்ளே பதிக்குது? அதுதான் இப்போ நீங்கள் நெஞ்ச ரெண்டாக பிளந்த மாதிரி என் நிலம் முழுமைக்கு இப்போ பிளந்து நீங்கள் குழாயை உள்ளே பதிச்சு மூடுது. நான் மேலே விவசாயம் செய்து கொள்ளலாம்னு சொல்லுது. ஆனால் அதுக்கு மேலே ஏதாவது இந்த எரிவாயு குழாய்க்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் உரிமை ஏற்கணும், பொறுப்பு ஏற்கணும். ஆனால் அதுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வரை கொடுக்கலாம் அந்த நிலத்துக்கு உரிமையாக இருக்குன்னா இது நீதியா அநீதியான்னு நீங்களே பாருங்கள். இது எப்படி இது ஏற்கிறது? அது முதல்ல எங்ககிட்ட நிலத்தை பெறுறதுக்கு அனுமதி பெறதுக்கு எப்படி சொல்லிச்சு தெரியுமா? தண்ணி கொண்டு போகிறோம்னு சொல்லிச்சு. தண்ணீர் தானே போகட்டும்னா நம்ம மக்கள் சரின்ட்டாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இது எரிவாயுன்ட்டு. இப்போ இந்த எரிவாயுவை நீ கொண்டு போனால் நிலம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? ஒருவேளை கட்சி ஏற்பட்டால் என்ன ஆகுறது? அதனால தான் நீங்கள் கேரளாவிலேருந்து எப்படி நீ கொண்டு வந்தீங்களோ அதே போல் தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு ஓரத்தில் இந்த எரிவாயு குழாயை கொண்டு போய் நீ பெங்களூர், கர்நாடகா கொண்டு போய்க்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்லுது? அப்படிலாம் பதிக்க முடியாதுன்னு சொன்னால் இது எந்த இடத்துல ஏற்கிறது? நீ கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலைகளை புதைச்சா ஏன் வயலில் புதைக்கலைன்னா அது சமதளமாக இல்லை மேடு பள்ளமாக இருந்துச்சு. உங்கள் நிலம் சமமாக இருக்குது. அப்போ சமமாக இருக்கிறது தான் பிரச்சனையா? எங்கள் நிலங்கள் சமமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணமா? அப்போ இது எந்த வழியில் இதை ஏற்கிறது? அப்போ அதனால தான் நம்ம இதை எதிர்த்து போராடணும். அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து இந்த அரசு இந்த தடையை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு போய் இதில் கொஞ்சம் கூட இந்த 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதித்துவம் பெற்று அந்த மக்களின் நலனுக்காக அரசு கொண்டு வந்திருக்க தடையை கொஞ்சம் கூட ஆலோசிக்காம படக்குன்னு இல்லை நீங்கள் நிறைவேற்றலாம், அதில் எந்த தடையும் இல்லை இன்னும் நீதிமன்றம் சொல்கிறத நம்ம ஏற்க முடியாது, எதிர்க்கிறோம். அதான் நீங்கள் என்னன்னா அதுக்கு போய் மறுபடியும் நாங்கள் ஒரு வழக்கை தொடுப்போம். மறுபடியும் மக்கள் திரள் போராட்டம் இங்கே மக்களை திரட்டி போராடி தான் இதை நீதிக்கு உணர்த்தணும். வேற வழி என்ன இருக்குது? ஐயா, இந்த தீர்ப்பை அடுத்து தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடையை போட்டுச்சு, அதுக்கு போய் இவங்க மறுசீராய்வு மனுவை போட்டாங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு மனுவை போடணும். இது எவ்வளோ தூரம் பின்விளைவை ஏற்படுத்தும், எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? அது முழுக்க வேளாண் சார்ந்த மக்கள், வேளாண்குடி மக்கள் வாழுகிற ஒரு பெருநகரங்கள் இது. அந்த இடத்துல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத புரிய வைக்கணும், அந்த நீதிக்கு புரிய வைக்கணும். நாங்களும் போராடும் போது நீதிமன்ற ஆணையை மதிக்கிறோங்கிற பேரில் எங்களையும் கட்டுப்படுத்தாமல் எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து போராட அனுமதிக்கணும். அப்போ தான் நாங்கள் எங்கள் போராட்டத்தின் மூலமாக கவனத்தை இழுக்க முடியும். இல்லைன்னா இது இப்போ ஜல்லிக்கட்டை பாருங்கள், ஜல்லிக்கட்டு என்னன்னே தெரியாமல் ஒரு அமைப்பு தொடர்ந்த வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து தடையை போடுது. அப்போ நம்ம பல முறையை நம்ம போராடுறோம். ஏன் எங்கள் நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கிறதுக்கான சதின்னு சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறாம மறுபடியும் அந்த தடையை போட்டு விடுது. இப்போ 2 ஆண்டுகளாக நடத்த முடியல. அதே மாதிரி நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தமிழர்களுக்கு எதிரானதெல்லாம் வேகமாக நடக்கும். தமிழர்கள் நாங்கள் எதை கேட்குறோமோ அதை எங்களுக்கு தராது, எதை வேணாம்ங்கிறோமோ வலுக்கட்டாயமாக திணிக்கும். கட்சித்தீவை திருப்பி எடுனா கொடுத்தாச்சு, முடிஞ்சு வச்சுங்க. அணு உலையை வைக்காதேன்னா வச்சாச்சு, ஒன்றும் பேசாதீங்க. மீத்தேனை எடுக்காதுன்னா இல்லை எடுப்போங்க. அப்போ நியூட்ரன் ஆய்வை தடுனா இல்லை அது எடுக்கணுங்க. அது மாதிரி தான் இந்த கெயில் வாயு, நீங்கள் இந்த கெயில் எரிவாயு குழாயை புதைக்காதீங்கிற, இல்லை புதைச்சிக்க வயலுக்குள்ளே புதைங்குது. அப்போ எங்களுக்கு எதிரானதெல்லாம் வேகமாக நடக்குது. ரெண்டாவது, ஒரு அரசு, மக்களால் நிறுவப்பட்ட அரசு மக்களின் நலனுக்காக எடுக்கிற முடிவில் நீதி தலையிடுமானால் இங்கே என்ன மக்கள் நலன் இருக்குங்கிறத நீங்கள் அறிவார்ந்த மக்கள் தான் இதை பார்க்கணும். அப்போ நாட்டை ஆள்வது நீதிமன்றமா, பாராளுமன்றமா, சட்டமன்றமாங்கிற கேள்வி நமக்கு ஒவ்வொரு தடவையும் எழுது. எல்லாமே சட்டமன்றம் ஒன்று சொல்லுது, நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, பாராளுமன்றம் ஒன்று சொல்லுது, நீதிமன்றம் ஒன்று சொல்லுது. அப்போ நாட்டை ஆள்வது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர், முதல்வர்களா அல்லது நீதிபதியாங்கிறதா இங்கே இருக்க குழப்பம். ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. நீதிமன்றம் சொன்னால் அப்படியே கை கட்டி கேட்கணும்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதுவர்கள் போல பூமியையும் பார்க்கறதில்ல, மக்களையும் பார்க்கறதில்ல, மக்கள் மனசையும் பார்க்கறதில்ல, உணர்வையும் பார்க்கறதில்ல. ஒவ்வொன்றுக்கும் இப்படி தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நாங்கள் செய்யறது? அப்போ அந்த நீதியை மீற வேண்டியதான் வழியா இருக்குது, வேற வழியே இல்லாமல் போயிடுது. அது என்னதான் அது சொன்னாலும் நாங்கள் அதை கெயில் வாயுவை நிலத்துக்குள்ளே பொதிக்க விட மாட்டோம். அந்த எரிவாயுவை நாங்கள் கடும் போராட்டத்தின் மூலம் தடுப்போம்.
ஐயா, உங்க கருத்துக்களுக்கு நன்றி ஐயா.